ஹை அண்ட் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எபிசோட் எல்லாம் பெரும் பார்த்துருப்பீங்க. தீபாவளி செலிப்ரேஷனால இந்த வாரம் எலிமினேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பட் நாமினேஷன் பண்றப்ப சில பேரோட லாங்குவேஜ் நீங்க நோட் பண்ணிருக்கணும். சம்யுக்தா இவங்க அனிதா அண்ட் சனம் ஆரிக்கு ஜால்றதா போடுறதா சொல்லி நாமினேட் பண்ணாங்க. அண்ட் அடிஷனலா முந்திரி கொட்ட சிஸ்டர்ஸ் வேற சொன்னாங்க. இது பார்க்கவே ரொம்ப ரூட் அண்ட் அரகண்டா தெரிஞ்சு. பிக் பாஸ் பாத்துக்கிருக்க எல்லா பேத்துக்குமே தெரியும் யார் யாருக்கு ஜால்ரா போடுறான்ட்டு. பிக் பாஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே ஜால்ரா போடுற ஒரே பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா சம்யுக்தா. அது பாலாஜிக்கா இருக்கட்டும், சிவானிக்கா இருக்கட்டும், அஜித்துக்கா இருக்கட்டும், எல்லா பேத்துக்கும் அவங்க ஜால்ரா போட்டு தான் இருக்காங்க. சோ இவங்க மத்தவங்கள ஜால்ரான்னு சொல்றது ரொம்ப காமெடியா இருக்கு. மனசுல இருக்க பகையை வச்சுட்டு அடுத்தவங்களை ஏத்தி விடுறது, கேங் சேர்த்து நாமினேட் பண்றது, எல்லா வேலையும் பாக்குறது ஃபுல்லாமே சம்யுக்தா தான். அண்ட் அஜித் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேங் இருக்கிற ஃபீல்லே இல்லன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்றாரு. அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காரா இல்லையான்றதே பெரிய சந்தேகமா இருக்கு. அண்ட் இந்த வாரம் பிக் பாஸ் ஹவுஸ்ல எலிமினேஷன் கிடையாது. சோ அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் வரதுக்காண்டி சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள தேர்ட் குரூப்னு யார சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க.